வணக்கம். நம்மள பல பேர் தன்னோட வாழ்நாள் சேமிப்பை எல்லாம் போட்டு ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணும்போது ஒரு பெரிய கேள்வி முன்னாடி வந்து நிக்கும். ஒரு தனி வீடு வாங்குறதா இல்லனா ஒரு ஃபிளாட் வாங்குறதா? இன்னைக்கு இந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவான பதில பார்க்கலாம் வாங்க. வாங்க ஒரு சின்ன கற்பனையோட ஆரம்பிக்கலாம். உங்க கையில 80 லட்சம் ரூபாய் இருக்கு. இது சும்மா பணம் இல்ல, உங்க 20 வருஷ உழைப்பு, சேமிப்பு, கனவு எல்லாமே இதுல அடங்கி இருக்கு. இப்போ உங்க முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, சிட்டிக்குள்ள எல்லா வசதிகளோடையும் இருக்கிற ஒரு புத்தம் புது ஃபிளாட். இன்னொன்னு, அதே காசுல ஊருக்கு கொஞ்சம் வெளியில நிலம் வாங்கி நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு தனி வீடு கட்டுறது. உங்க மனசு எதை நோக்கி போகும்? சரியா, இந்த இடத்துல தான் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். ஒரு பக்கம் இதயம் சொல்லும், யோசிச்சு பாரு, நிலம் நமக்குன்னு இருந்தா அது ஒரு தண்ணி கெத்து. இன்னொரு பக்கம் அறிவு கேள்வி கேட்கும், அது சரி, டெய்லி 3 மணி நேரம் டிராபிக்ல மாட்டிக்கிட்டு ஆபீஸ் போறது எப்படி? பாதுகாப்புக்கு என்ன பண்றது? 2 பக்கமுமே நியாயம் இருக்கு. அதனாலதான் இந்த முடிவெடுக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சரி வாங்க, முதல்ல இந்த 2 தேர்வுகளும் உங்க தினசரி வாழ்க்கையை எப்படி மாத்த போகுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஏன்னா நீங்க வாங்குறது வெறும் செங்கல்லையும் சிமெண்ட்டையும் இல்ல, ஒரு முழு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கிறீங்க. Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் நிதர்சனம். சிட்டிக்கு வெளியில தனி வீடுனா டெய்லி ஆபீஸ் போயிட்டு வர்றதுக்கே 3 மணி நேரம் டிராபிக்ல போக வேண்டியிருக்கும். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில பல வருஷங்கள் ரோட்லயே வீணாகுது. இதுவே ஃபிளாட்னா மோட்டார் ரிப்பேரா ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டா போதும், மெயின்டெனன்ஸ் டீம் பாத்துக்கும். ஆனா தனி வீட்ல நடுராத்திரில கரண்ட் போனா இல்ல செப்டிக் டேங்க் நிறைஞ்சா கூட நீங்க தான் அலைஞ்சு திரிஞ்சு ஆள் பிடிக்கணும். பாதுகாப்புல இருந்து குப்பை அழுற வரைக்கும் எல்லாமே உங்க தலைவலிதான். ஆனா இவ்ளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தனி வீட்டுக்குன்னு ஒரு தனி ஈர்ப்பு இருக்கு. அது என்னன்னா, உங்க வீட்டு வாசல்ல நின்னு பாத்தீங்கன்னா அந்த நிலமும் உங்களுக்கு மேல இருக்கிற வானமும் உங்களுக்கு மட்டுமே சொந்தம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு செடி வைக்கலாம், ஆசையா ஒரு நாய் வளர்க்கலாம், ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்க எந்த அசோசியேஷனும் கிடையாது. அதுதான் 100% சுதந்திரம். சரி, லைஃப் ஸ்டைல் பத்தி பேசிட்டோம். இப்போ இந்த விவாதத்தோட மிக மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம், பணம். ஏன்னா வீடுங்கிறது வெறும் வசதி மட்டும் இல்ல, அது ஒரு மிகப்பெரிய முதலீடு. உங்க பணத்தை எது பன்மடங்கு பெருக்கும், எது உங்க தலைமுறைக்கான சொத்தா மாறும்? வாங்க கொஞ்சம் கணக்கு போட்டு பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு விதியை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரியல் எஸ்டேட்டோட கோல்டன் ரூல். நிலத்தோட மதிப்பு எப்போதுமே ஏறும், ஆனா நீங்க கட்டுற பில்டிங்கோட மதிப்பு வருஷம் ஆக ஆக குறையும். அதாவது அதுக்கு டிப்ரிஷியேஷன் உண்டு. நம்ம முழு கணக்குமே இந்த ஒரு விதியை வச்சுதான் இருக்கு. உதாரணத்துக்கு, நீங்க 80 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தனி வீடு வாங்குறீங்கன்னா அதுல பெரும் பகுதி, அதாவது கிட்டத்தட்ட 50 லட்சம் மதிப்பு ஏற போற நிலத்துக்கானது. மீதி 30 லட்சம் தான் மதிப்பு தேய போற அந்த கட்டிடத்துக்கு போகுது. இதுவே நீங்க 80 லட்சத்துக்கு ஒரு ஃபிளாட் வாங்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. கதை அப்படியே தலைகீழா மாறுது. அதுல கிட்டத்தட்ட 60 லட்சம் மதிப்பு குறைய போற பில்டிங்க்கு போயிடுது. உங்க நிலத்துக்கான பங்கு, அதாவது யூடிஎஸ், அன்டிவைடட் ஷேர் ஆஃப் லேண்ட், வெறும் 20 லட்சம் தான். இப்ப உங்களுக்கே வித்தியாசம் புரியுது இல்லையா? இதோட நீண்டகால விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் இருக்கும். 20 வருஷம் கழிச்சு உங்க தனி வீட்டு நிலத்தோட மதிப்பு பல மடங்கு ஏறி ஒருவேளை 3 கோடி ரூபாய் கூட ஆயிருக்கலாம். இது உங்க அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய சொத்து. ஆனா உங்க ஃபிளாட்டோட மதிப்பு, அதோட சின்ன யூடிஎஸ் மதிப்பை நம்பி ரொம்பவே மெதுவாதான் ஏறி இருக்கும். ஆனா இங்க ஃபிளாட்டுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இருக்கு, அது மறுக்கவே முடியாது. அதுதான் வாடகை வருமானம். சிட்டிக்குள்ள இருக்கிற ஃபிளாட்டுக்கு மாசம் 30,000 ரூபாய் வாடகை கிடைக்கும்னா, புறநகர்ல இருக்கிற தனி வீட்டுக்கு 10,000 கிடைக்கிறதே பெரிய விஷயம். மாசம் மாசம் ஒரு வருமானம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபிளாட் ஒரு நல்ல சாய்ஸ் தான். சரி, லைஃப் ஸ்டைல், முதலீடுன்னு எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இப்போ கிளைமேக்ஸ்க்கு வருவோம். அப்போ யார் ஃபிளாட் வாங்கலாம், யார் தனி வீடு வாங்கலாம்? இதோ உங்களுக்கான ஒரு தெளிவான வழிகாட்டி. நீங்க 2 பேருமே ஐடி மாதிரி ரொம்ப பிஸியான வேலையில இருக்கீங்க, வீட்டை மெயின்டைன் கண்ட நேரமே இல்லைன்னா உங்களுக்கு ஃபிளாட் தான் பெஸ்ட். இல்ல உங்க வீட்ல வயசானவங்க இருக்காங்க, பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்கன்னா 24 மணி நேர செக்யூரிட்டியோட இருக்கிற ஃபிளாட் சரியான தேர்வு.
அதோட இன்னும் சில வருஷத்துல வேற ஊருக்கு போற பிளான் இருக்குன்னா ஈஸியா பூட்டிட்டு போக ஃபிளாட் தான் சௌகரியம். இல்ல உங்க அடுத்த தலைமுறைக்கு ஒரு பெரிய சொத்தை விட்டுட்டு போகணும்னு ஆசைப்பட்டா தயங்காம நிலம் வாங்கி வீடு கட்டுங்க. என் வாழ்க்கை என் ரூல்ஸ்னு நினைக்கிற சுதந்திர பறவையா நீங்க இருந்தா தனி வீடு தான் உங்களுக்கான சொர்க்கம். அதோட வீட்டு வேலைகளை ரசிச்சு செய்ய உங்களுக்கு நேரமும் பொறுமையும் இருந்தா தனி வீடு உங்களுக்கு ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கும். இப்போ சிலருக்கு ஒரு கேள்வி வரும், எனக்கு ஃபிளாட்டோட பாதுகாப்பும் வேணும், தனி வீட்டோட நில உரிமையும் வேணும்னு. அவங்களுக்காகவே மார்க்கெட்ல இப்போ ரோ ஹவுஸ் அல்லது விலமென்ஸ்னு ஒரு ஹைபிரிட் தீர்வு இருக்கு. இதுல உங்களுக்கு அதிக யூடிஎஸும் கிடைக்கும், ஒரு கேட்டட் கம்யூனிட்டியோட எல்லா வசதிகளும் பாதுகாப்பும் கிடைக்கும். இந்த முழு விவாதத்தோட இறுதியில நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு. அது நீங்க வீடு வாங்குறீங்களா இல்ல ஃபிளாட் வாங்குறீங்களாங்கிறத விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்க உண்மையான பிரச்சனை நீங்க வாங்குறது வீடா ஃபிளாட்டாங்கிறதே இல்லவே இல்ல. ஒரு மோசமான பில்டர் கிட்ட தரமில்லாத ஒரு ஃபிளாட்டா வாங்குறது தான் தப்பு. அதே மாதிரி சரியான பிளானிங் இல்லாம ஒரு மோசமான கான்ட்ராக்டரை நம்பி வீடு கட்டுறது தான் பிரச்சனை. ரெண்டுமே நஷ்டம்தான். அதனால அடுத்த முறை நீங்க வீடு வாங்க போகும்போது வீடா ஃபிளாட்டான்னு யோசிக்கிறத விட நான் வாங்க போற இந்த கட்டிடம் தரமா கட்டப்பட்டிருக்கான்னு கேளுங்க. சரியான கேள்விய கேளுங்க, புத்திசாலித்தனமா முடிவெடுங்க, சிறப்பா வாழுங்க.